ஹலோ நண்பர்களே மற்றும் குடும்பத்தினரே, எனது சேனலுக்கு வரவேற்கிறேன். ஜிகே அக்வா லைவ் TN60. இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ஃபிஷிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை லைக் பண்ணாதவங்க லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்படியே அந்த பெல் ஐக்கானை தட்டி விட்டு போயிருங்க. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு பார்த்தீங்கன்னா தேனி மாவட்டத்தில் இருக்க பிசிப்பட்டி அணக்கருப்பசாமி கோயிலில் இருக்க அணைக்கு தான் வந்திருக்கோம். எதுக்குன்னா மீன் பிடிக்கலான்னு வந்திருக்கோம். சண்டே மதியானம் வேலையை முடிச்சுட்டு வந்திருக்கோம். ஒரு 2 மணி போல் வந்து புழுலாம் தோண்ட ஆரம்பித்து ஒரு 3/4 மணி நேரம் வெயில் ரொம்ப அடிச்சனால டயர்டாகி கிட்டத்தட்ட ஒரு 20 புழு மட்டும் முடிச்சுட்டு சரி கிளம்புனா டைம் ஆயிருன்னு சொல்லிட்டு அப்படியே கிளம்பிட்டோம். இதுதான் பிடிச்ச புழு பார்த்துக்கோங்க. இப்போ இதுதான் அந்த ஆறு. நம்ம ஆற்றுல இறங்கி இந்த பக்கம் வந்துட்டோம். இன்னும் நம்ம போக வேண்டிய பாதை நிறைய இருக்குது. வாங்க போகலாம். இந்த பாதை வழி தான் போயாகணும். இந்த 2 மரத்துக்கு மேலே சென்டர் அங்கே போயிடும். அந்த சைடு போயிட்டு ஆறு வந்து கீழே விழுற மாதிரி இருக்கும். அங்கே போனோம் நம்ம. இதுதான் நம்ம சொன்ன இடம். வந்துருச்சுங்க பாருங்கள், எப்படி இருக்குது பாருங்கள். ப்ளேஸ் சூப்பராக இருக்கா. அங்கே இருக்க நம்ம கூட வந்தவங்க 2 பேருமே. அடுத்து நம்ம அவங்க கிட்டே போகலாம் வாங்க. வந்துட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். அங்கேருந்து இங்கே வந்துட்டோம். ஆனால் நம்ம வந்ததுக்கப்புறம் நான் இங்கே இருந்த ஆளுங்க அப்படியே இன்னும் கொஞ்சம் உள்ளே போயிட்டாங்க. நாங்கள் இங்கே வரதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்மளுக்கு நீச்சல் தெரியாது, ஆளாக இருக்கா பயமாக இருந்துச்சு. பார்த்து போய் அவங்க கிட்டே போயிட்டோம். இவங்க 3 பேருமே நம்ம கூட வேலை செய்கிற அண்ணனுங்க தான். மீன் பிடிப்போன்னா அப்படி ஒன்றா தான் போவோம். இது பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மீன் நம்ம கிடச்சிருச்சு. இதுதான் நம்ம நாட்டு மீனான உளுவை மீன். நல்ல சைஸான மீன். நாங்கள் கிட்டத்தட்ட 6 மாதம் கழிச்சு இப்போ தான் ஃபிஷிங் பண்ணவே வந்திருக்கோம். வந்தோடனே மொதல் ஸ்ட்ரைக்கு சரியான மீன். பார்க்கலாம் அடுத்து என்னென்ன கிடைக்குதுன்னு பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு கிடச்ச 2வது மீன். அதுவும் நம்ம நாட்டு மீனான உளுவை தான். நம்ம ஜிலேபி பிடிக்கலான்னு வந்தோம். ஆனால் பார்த்தா மாட்டுறது எல்லாமே நம்ம உளுவியாதே மாட்டுது. கடைசி வரையும் பார்க்கலாம். அதுக்கடுத்து 2 மீன் பிடிச்சோம். நம்ம வீடியோ எடுக்கலை. அதுக்கடுத்து கடைசியாக ஒரு மீன் பிடிச்சோம். அது என்னன்றதை போக பார்க்கலாம். இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுக்கு அடித்த 4வது மீன் ஆரா. இது நாட்டு மீனான ஆரா. இதை பிடிக்கிறதுக்குள்ளே போதும் ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா ஊக்காயிருச்சு. அதனால் அதை தப்பிக்க முடியல. அதை வாட்டர் கேனில் போட்டு இது பண்ணுறதுக்குள்ளே நம்மளுக்கு போதும் ஆயிடுச்சு. நம்ம வீட்டுக்கு கொண்டு வந்துட்டு இப்போ நம்ம என்னென்ன மீன்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். இதுதான் பிடிச்ச மீன். உழுவில் பார்த்தீங்கன்னா சின்னது ஒன்று, 3மே 2 நல்லா சைஸான மீன், 1 ஓரளவுக்கு சைஸான மீன். இவர் தான் நம்மளை ரொம்ப நேரம் போராட வச்ச ஆரா. இப்போ வருவார் பாருங்கள், பாம்பு மாதிரி எப்படி வருது பாருங்கள், பாம்பு மாதிரி. இதை க்ளீன் பண்ணும்போது தான் கைஸ் கையில் பிடிக்குன்னு சொல்லிட்டு கையில் ஒரு வெட்டு வாங்கிக்கிட்டேன். அது இன்னுமே 3 நாளாச்சு. இன்னுமே எனக்கு கை கடுத்துட்டு தான் இருக்குது. அதனால் ஃபிஷ்ஷை பிடிக்கிறவங்க ஃபிஷ்ஷெல்லாம் வந்து பார்த்து ஹேண்டில் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட அடுத்த வீடியோவில் நம்ம ஃபிஷிங் போனால் அந்த ஃபிஷிங் வீடியோ பார்க்கலாம்.